ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ராகி புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த ராகி புட்டுக்கு வந்துட்டு நம்ம அந்த புட்டு குழல் வேணும், அந்த புட்டுக்குன்னு தனியாக பாத்திரம் வேணுன்ட்டெல்லாம் இல்லைங்க. நம்ம வந்து சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இட்லி பாத்திரத்தை வச்சே செய்யலாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு மெஷரிங் கப் எடுத்துருக்குங்க. நீங்கள் எந்த கப் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கப் ராகி மாவு, வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் ஓகே தாங்க, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் ஓகே தான். அதில் ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் உப்பு எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா, நம்ம வந்து ஸ்வீட்டு செய்யும்போது ஒரு துளியூண்டு சால்ட் உப்பு போடும்போது நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறக்காக. அதுக்கப்புறம் இந்த மாவு எப்படி நம்ம வந்து பிசையணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 விரலை இப்படி உள்ளே வந்து கிளறி விடுங்க. அப்போ தான் கட்டி சேராமல் இருக்கும். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைய வேண்டாம். அந்த 3 விரலில் மட்டும் இப்படி கிளறி விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த ராகி மாவு பிசைகிறக்கு வந்துட்டு தண்ணி வந்துட்டு நம்ம தெளித்து தான் ஆட் பண்ணணுங்க. நான் எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அந்த கப்பு, ஒரு கப்புக்கு அரை கப்பு தண்ணி சரியாக இருக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா களியாட்ட போயிடும், அப்புறம் ராகி புட்டு வராதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த கட்டியெல்லாம் உடச்சிட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு கிளறி அப்படியே பிசைஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் ஆனதையும் நம்மளுக்கு அந்த மாவு வந்துட்டு ஈரம் பசை தெரியுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லாவே அந்த கட்டியெல்லாம் உடச்சிட்டு நல்லா பிசறலாம். என்ன பதத்தில் நம்ம எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெசறிட்டு இருக்கும்போது இப்படி கையில் பிடிச்சி பாருங்கள். பிடிச்சி பார்க்கும்போது அப்படியே நம்மளுக்கு நிற்கணும், அந்த கொழுக்கட்டை மாதிரி அப்படியே நிற்கணும். உடச்சி விட்டிங்கன்னா உதிரியாக அப்படியே உதிர்ந்துடணும். இந்த பக்குவம் வந்ததையும் நம்ம தண்ணி தெளிக்கக்கூடாதுங்க. மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி கையில் பிடிச்சிங்கன்னா நிற்கணும், இப்படி உதுத்திங்கன்னா உதிர்ந்து வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பேச்சுலா வச்சு அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டுங்க, நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம். இதுதான் கரெக்டான ஸ்டேஜுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து ஃபஸ்ட்டே விட்டு கொதிக்க விட்டுருங்க. அதுக்கு நான் வந்துட்டு இன்றைக்கி இட்லி தட்டில் வந்து துணி எடுக்கலிங்க. அதில் நல்லா ராய்மா ஒட்டிக்கின்ட்டு வாழை இலை யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம பிசைஞ்சு வச்ச அந்த ராகி மாவு வந்துட்டு இந்த இலையில் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இட்லி சட்டியில் வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டே நல்லா தண்ணி கொதிச்சிருந்ததுனா தான் நம்ம இந்த தட்டை உள்ளே வைக்கும்போது மாவு வந்து ரொம்ப ஈரப்பதம் இல்லாமல் களியாட்ட போகாமல் இருக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டே இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த இட்லி தட்டில் மாவு ரெடி பண்ணிவிட்டு உள்ளே எடுத்து வச்சுக்கலாங்க. இது வந்து இந்த கேழ்வரகு வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு வந்துட்டு ராய் களியாவோ ரொட்டியாவோலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி புட்டு ரெடி பண்ணி கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. அதை வேகட்டுங்க. 15 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாங்க. 15 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்துட்டு எப்படி வெந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கையில் நீங்கள் தொட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் இப்படி அமுத்தும் போது உருண்டுட்டு வந்துடுங்க. ஒரு துளிக்கூட மாவு ஒட்டக்கூடாது. இப்படின்னு ஒரு அமுத்தினீங்கன்னா இந்த மாதிரி உருண்டையாக உருண்டுட்டு வந்துடும். இதுதான் பக்குவமான ஸ்டேஜுங்க. 15 நிமிஷத்தில் எனக்கு வெந்துருச்சு. ஒரு 15 நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்னென்ன சேர்த்து இனிப்பு புட்டு ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு தட்டு இனிப்பு புட்டாவும் ஒரு தட்டு கார புட்டாவும் ரெடி பண்ணுறேங்க. இந்த மாதிரி வாழை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு துளி கூட ஒட்டாது. இதே இட்லி துணி யூஸ் பண்ணால் பூரா எல்லாம் ஒட்டிக்குங்க. அதை வந்துட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கணும். இந்த மாதிரி அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கலாங்க. இது கட்டி வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெள்ளை சக்கரை, இந்த வெள்ளை சக்கரை 1 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா நல்லா வாய்க்கு நம்ம சாப்பிடணும். கருக்கு முறுக்குன்னு இருக்கும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் சுகர் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் திருவல் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஒரு அரை மூடி தேங்காயை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி திருகி எடுத்துக்கோங்க. திருகி சேர்த்தும் போது தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நெய் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் பிடிக்கலினா விட்டுறலாங்க.
குழந்தைகளுக்கு வந்து நெய்யோடு கொடுக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். நெய்யோடு கொடுக்கும்போது அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இனிப்பு தேங்காய் போட்டு செமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வராங்கன்னா கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. ராகியில் வந்து ரொம்ப அதிகமான கால்சியம் சத்து, இரும்பு சத்து இருக்குதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து காரப்புட்டு எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் விட்டு நம்ம நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் வந்து நல்லா தூக்கலாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியாக இருக்கும். அப்புறம் வரமிளகா வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவு 3 வரமிளகா கிள்ளி போட்டு, வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்னொரு இட்லி தட்டில் இருக்கிற அந்த ராகி மாவு வேவிச்சதை வந்துட்டு எடுத்து கலந்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து தேங்காய் பூ திருவி நம்மளுக்கு காரப்புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி புட்லிங்க எண்ணற்ற நார்ச்சத்து, கால்சியம் சத்து, இரும்பு சத்து 3மே அதிக அளவில் இருக்குங்க. அதனால் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். டாட்டா பை பை, see you.